சார்பதிவாளர் அலுவலகம் செல்லாமல் வீட்டில் இருந்தபடியே 24 மணி நேரமும் 365 நாட்களும் பத்திரப்பதிவு மற்றும் பிற பதிவு சேவைகளை பதிவுத்துறை அறிமுகம் செய்துள்ளது. ஆன்லைனில் இந்த சேவையை பயன்படுத்துவது எப்படி என்பதை இந்த தொகுப்பில் காணலாம். பதிவுத்துறையின் ஸ்டார் 3.0 மென்பொருள் திட்டத்தின் மூலம் 18 புதிய சேவைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் அண்மையில் தொடங்கி வைத்தார். இந்தியாவிலேயே முதல் முறையாக நேரடி வருகையில்லா ஆவணப்பதிவு என்ற முறை தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்தியாவில் எங்கிருந்தாலும் இந்த சேவைகளை 365 நாட்களிலும் 24 மணி நேரமும் மக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். பதிவுத்துறை அலுவலகத்திற்கு நேரில் வராமல் பத்திரப்பதிவு மற்றும் பிற பதிவு சேவைகளை செய்து கொள்ள முடியும். முதலில் https://tnreginet.gov.in/ என்ற வலைதளத்திற்கு சென்று உள்நுழைய வேண்டும். கைரேகையை வைத்தவுடன் ஆதார் மூலம் ஒரு முறை கடவுச்சொல் வரும். அதை உள்ளிட்ட பிறகு தேவையான விவரங்களை பதிவு செய்ய வேண்டும். தேவைப்படும் ஆவணங்களையும் பதிவேற்றம் செய்ய வேண்டும். பிறகு உரிய கட்டணத்தை செலுத்த வேண்டும். இதன் பிறகு ஆவணம் பதிவு செய்யப்படும். அதிகபட்சமாக 10 நிமிடங்களுக்குள் ஆவணப்பதிவை ஆன்லைனில் செய்துவிட முடியும். எல்லாமே ஆதார் பேஸ் பண்ணி தான் பண்ண முடியும். நம்மளுடைய தம்ப் இம்ப்ரெஷனில் வச்சு உங்களுடைய ஆதாருக்கு ஒரு ஓடிபி வரும். நீங்கள் டாக்குமெண்டேஷன் அவங்க கேட்குற டீட்டெயிலெலாம் அப்லோட் பண்ண பிறகு அதுக்குண்டான ஃபீஸை நம்ம கட்டிட்டோம்னா உங்களுடைய டாக்குமெண்ட்டை பதிவு பண்ணிவிடுவாங்க. சேல் டீடுக்கு மட்டும் என்னென்னா உங்களுடைய டாக்குமெண்ட் பதிவு பண்ண பிறகு நீங்கள் அந்த கன்சர்ன் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு உங்களுக்கு ஒரு டைம் கொடுத்துருவாங்க. அந்த ஸ்லாட்டில் நீங்கள் போயிட்டு வெறும் தம்ப் இம்ப்ரெஷனையும் உங்களுடைய ஃபோட்டோ நம்மளுக்கு அங்கே போய்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. ஸோ இது போத் வெண்டார் அண்ட் பர்ச்சேசர் 2 பேரும் ப்ரெசன்ஸ் அங்கே கண்டிப்பாக இருக்கணும். அதிகபட்சம் ஒரு டாக்குமெண்ட்டு நீங்கள் 10 நிமிடத்தில் முடிச்சுட்டு வெளில வந்துடலாம். நீங்கள் ஒரு டாக்குமெண்டேஷனுக்கு 10 நிமிஷத்தில். இது இல்லாமல் இந்த சேல் டீடுக்கு இது மாதிரி ஒரு ப்ரொசீஜர். ஒரு ப்ரொமோட்டர் டாக்குமெண்ட் பண்ணுறாரு, ஒரு லே அவுட் போடுற ஒரு ப்ரொமோட்டர், அதே மாதிரி ஒரு 1000 யூனிட்ஸோ 2000 யூனிட்டோ ஒரு பர்டிகுலர் பெரிய ஒரு பில்டர் அப்பார்ட்மெண்ட் கட்டி விற்கிறார். இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சேல் டீடுக்கு மட்டும் அவங்க கொண்டு போய் அந்த கன்சர்ன் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதை எல்லாம் அப்ரூவ் பண்ணி ஓகே பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா மீதி உள்ள எந்த டாக்குமெண்ட்டுக்கும் அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸே அவங்க போக தேவையில்லை. ஹவுசிங் போர்டு அண்ட் ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. அங்கேயும் நீங்கள் சேல் டீடு அந்த பர்டிகுலர் ஹவுசிங் போர்டு ஆஃபீஸ்லேயே பண்ணிடலாம். சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கே வர தேவையில்லை. ஈவன் சொல்ல போனீங்கன்னா அன்னைக்கே அந்த டாக்குமெண்ட்டையும் ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஆர்டர் இதில் கொடுத்துருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்த நாள் என எந்த நாளிலும் 24 மணி நேரமும் பதிவுக்கு விண்ணப்பிக்கலாம் என்பது இதில் இருக்கும் சிறப்பம்சமாகும். ஒரு புது அப்பார்ட்மெண்ட்டோ ஒரு புது பிளாட்டோ வாங்குறதாக இருந்தால் நம்ம எங்கே இருந்தாலும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ண முடியும். இது இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இன்னும் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணல. இது தமிழ்நாடு தான் முதல் முறையாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமானது என்னென்னா இதுக்கு டைம் கிடையாது. நம்ம ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகணுன்னா டோக்கன் வாங்கணும். காலையில் 10 மணிக்கு போகணும், 5 மணி 11 மணி 14 இதுக்கு டைம்லாம் கிடையாது. நம்ம எனி டைம் எங்கேருந்து வேணாலும் பண்ணிக்கலாம். 1000 ரூபாய்க்கும் குறைவாக பணம் செலுத்த வேண்டியிருந்தால் QR கோட் பயன்படுத்தி இணையம் வாயிலாகவே பணம் செலுத்திக் கொள்ளலாம். பதிவு பணிகளை எளிமைப்படுத்திய ஸ்டார் 3.0 திட்டத்திற்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு அதிகரித்துள்ளது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நரேந்திரனுடன் செய்தியாளர் கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.